கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆசனூர் ஊராட்சியில் அதிமுக புரட்சித் தலைவி அம்மா பேரவை சார்பில் 44வது வார திண்ணை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆசனூர் ஊராட்சியில் அதிமுக அம்மா பேரவை சார்பில் 44வது வார திண்ணை பிரச்சார கூட்டம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை ஆசனூர் கிராமத்தில் பிரச்சாரம் மற்றும் அம்மா அரசின் சாதனைகளை விளக்கும் துண்டு பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை ஆசனூர் கிராமத்தில் எடப்பாடி பழனிசாமி ஆணைக்கிணங்க கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான குமரகுரு தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சிக்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஞானவேல் தலைமை தாங்கினார். தெற்கு ஒன்றிய கழக அவைத் தலைவர் செல்வராசு, ஆசனூர் ஊராட்சி மன்ற தலைவர் வீரமணி ஆகியோர் வரவேற்புரையாற்றினர். உளுந்தூர்பேட்டை ஒன்றிய கழக செயலாளர்கள் மணிராஜ், அதையூர் சுப்பராயன், முன்னாள் ஒன்றிய துணை பெருந்தலைவர் சாய்ராம் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். மாவட்ட மாணவரணி செயலாளர் பாக்யராஜ், இளைஞரணி செயலாளர் ராஜீவ்காந்தி, அம்மா பேரவை செயலாளர் கணேசன், துணை செயலாளர் செல்வபாண்டியன், நகர அம்மா பேரவை செயலாளர் வெற்றிவேல், துணை செயலாளர் குப்புசாமி, நகர துணை செயலாளர் கோபால், பொருளாளர், துறை நகரமன்ற பொறுப்பாளர் தேசிங்கு, மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் மதியழகன் மற்றும் உளுந்தூர்பேட்டை வடக்கு மற்றும் தெற்கு ஒன்றியங்கள், நகர மற்றும் கிளைக்கழக நிர்வாகிகள், பூத் பொறுப்பாளர்கள், சார்பணி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். கழகத்தில் இருக்கிற அனைத்து பொறுப்பாளர்களை உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தினம் ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இன்னும் 4 மாதம் இருக்கிற வேளையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியிலே சொன்ன வாக்குறுதியை முழுவதாக நிறைவேற்றியிருக்கிறேன் சொல்லிக் கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 521 வாக்குறுதிகளை கொடுத்து காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அடுத்த சிறுங்கோழி என்னும் இடத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்தவர்கள் மீது தனியார் தொழிற்சாலைக்கு பணியாளர்களை ஏற்றிச் செல்லும் வேன் மோதியதில் 2 பலியாகினர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அடுத்த சிறுங்கோழியை சேர்ந்த கூலி தொழிலாளர்கள் பழனிவேல், ஆனந்தன் ஆகிய இருவரும் அருகருகே வசித்து வருகின்றனர். நேற்று இரவு இருவரும் அங்குள்ள கடையில் வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கிக் கொண்டு இருசக்கர வாகனத்தில் அங்குள்ள சிவன் கோவில் அருகே சாலையை கடக்க முற்பட்டுள்ளனர். அப்போது உத்தரமேரூர் பகுதியிலிருந்து தனியார் தொழிற்சாலைக்கு பணியாளர்களை ஏற்றிக்கொண்டு அதிவேகமாக வந்த வேன் ஒன்று அவர்களின் இருசக்கர வாகனத்தின் மீது பயங்கரமாக மோதியுள்ளது. இதில் அவர்கள் இருவரும் தூக்கி எறியப்பட்டு சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து ரத்த வெள்ளத்தில் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த உத்தரமேரூர் காவல்துறையினர் இருவரது உடலையும் மீட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து இந்த விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருவதுடன் விபத்தை ஏற்படுத்திய வேனை பறிமுதல் செய்து தலைமறைவான ஓட்டுநரை தேடி வருகின்றனர். அருகருகே வசித்து வந்த நண்பர்களான கூலி தொழிலாளர்கள் விபத்தில் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தலைமை அலுவலகத்தை திறந்து வைத்தார் தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த். சென்னை அடுத்த திரிசூலத்தில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தலைமை அலுவலக திறப்பு விழா நிகழ்ச்சி
செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் மின்னல் வி குமார் தலைமையில் மாவட்ட துணை செயலாளர் சுனிதா ரமேஷ் முன்னிலையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக கழக பொதுச் செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான புஸ்ஸி ஆனந்த் கலந்து கொண்டு தலைமை அலுவலகத்தை திறந்து வைத்து பார்வையிட்டு மாவட்ட செயலாளர் மின்னல் குமார், துணை செயலாளர் சுனிதா ரமேஷ் மற்றும் அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து பரங்கிமலை ஒன்றியம் திரிசூலம் பகுதி தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் கபடி விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கத்தொகையாக 20,000 ரூபாயும், தீ விபத்தினால் வீடு இழந்து தவித்து வரும் குடும்பத்திற்கு 1 லட்சம் ரூபாயும் நலத்திட்ட உதவியாக செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் பரங்கிமலை ஒன்றியம் தலைமை சங்கர் முன்னிலையில் வழங்கினார். இதில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்திற்குட்பட்ட பல்லாவரம், அஸ்தினாபுரம், பம்மல், பொழிச்சலூர், அனகாபுத்தூர், பரங்கிமலை ஒன்றியம் பகுதி செயலாளர்கள், வட்டக்கழக செயலாளர்கள், மகளிர் அணியினர் உட்பட ஏராளமான தொண்டர்கள் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து 1000க்கும் மேற்பட்டோருக்கு அறுசுவை உணவு மாவட்ட கழகத்தின் சார்பில் வழங்கப்பட்டது. செயலாளர் அவர்கள் நமது தலைமையக அலுவலக திறப்பு விழாவிற்கு வருகை இங்கே செல்லுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். மகாத்மா காந்தி ஆட்டோ ஓட்டுநர் நலச்சங்கத்தின் அனைத்து உறுப்பினர்களும் NFITU தொழிற்சங்கத்தில் இணைந்தனர். நேஷனல் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் இந்தியன் ட்ரேட் யூனியன் என்ற தொழிற்சங்கத்தின் மாநில தலைவர் சீனிவாசனின் வழிகாட்டுதலின்படி மாநில பொதுச் செயலாளர் ஆலங்குப்பம் பாலா தலைமையில் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் தாலுகா கிழக்கு கடற்கரை சாலையில் அனுமந்தை கிராமத்தில் உள்ள மகாத்மா காந்தி ஆட்டோ ஓட்டுநர் நலச்சங்கத்தின் அனைத்து உறுப்பினர்களும் NFITU தொழிற்சங்கத்தில் தங்களை முழுமையாக இணைத்துக் கொண்டனர். அதே விழுப்புரம் மாவட்டத்தில் திண்டிவனம் தாலுகா செஞ்சி கூட்டுப்பாதையில் அமைந்துள்ள அங்காளம்மன் மினி வேன் ஓட்டுநர் நலச்சங்கம் NFITU தொழிற்சங்கத்தில் முழுமையாக 50க்கும் மேற்பட்ட நபர்கள் இணைத்துக் கொண்டனர். NFITU தொழிற்சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஆலங்குப்பம் பாலா பேசுகையில், இணைந்த அனைவருக்கும் இலவசமாக நலவாரிய கார்டு பதிவு செய்து கொடுத்தும், அடுத்த 5 ஆண்டுகளில் புதுப்பித்துக் கொடுத்தும், வாழ்நாள் முழுவதும் அனைத்தும் இலவசமாக செய்து கொடுப்போம் என்று கூறியிருந்தார். பிறகு அவர்கள் பிள்ளைகளுடைய அனைத்து கல்வி உதவித்தொகை, திருமணம், பென்ஷன் மற்றும் விபத்து போன்ற அனைத்து சேவைகளையும் உங்களுக்காக NFITU தொழிற்சங்கம் முழுமையாக விரைவாக செய்து கொடுக்கும் என்று கூறினார். பிறகு வரும் காலங்களில் தற்போது மினி வேன் ஓட்டுநர் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் இறந்துவிட்டால் 2 லட்சம் ரூபாய் மட்டுமே தமிழக அரசு வழங்கி வருகிறது. இதை அனைத்து ஆட்டோ ஓட்டுநர்களையும் ஒன்றிணைத்து 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தி தர வேண்டும் என்று தமிழக முதலமைச்சருக்கு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. NFITU தொழிற்சங்கத்தின் நோக்கம் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை அனைத்து வாகன ஓட்டுநர்களை ஒன்றிணைத்து முழுமையாக அரசு நலவாரிய பயன்களை பெற வேண்டும் என்றும், அவர்களுக்கு பாதுகாப்பாக இந்த தொழிற்சங்கம் முழுமையாக செயல்படும் என்றும் கூறியிருந்தார். விழுப்புரம் மாவட்டம் அரங்கனம் தாலுகாவில் உட்பட்ட அனுமந்தை கிராமத்தில் மகாத்மா காந்தி ஆட்டோ ஓட்டுநர் நலச்சங்கத்துடைய கழகத்துடைய அறிவுறுத்தல் பேரில் ஒரு அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஏறக்குறைய 30க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் நேஷனல் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியன் ட்ரேட் யூனியன் என்று சொல்லக்கூடிய மத்திய தொழிற்சங்கத்தில் தமிழ்நாட்டினுடைய தொழிற்சங்கத்தினுடைய மாநில தலைவர் ஐயா சீனிவாசன் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி இன்று நம்முடைய NFITU தொழிற்சங்கத்தில் இணைகிறார்கள். இவர்களுக்கு நம்முடைய தொழிற்சங்கத்தின் மூலமாக அனைத்து நலவாரிய கார்டு இலவசமாக பதிவு செய்து கொடுத்தோம். அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அது ரினியூவல் செய்து கொடுத்தோம். இது போன்ற வாழ்நாள் முழுவதும் அவர்களுக்கு நலவாரிய கார்டு இலவசமான சேவைகளை செய்து கொடுக்கின்ற எங்களுடைய தொழிற்சங்கம் முன்வந்து இவருடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக தொடர்ந்து எங்களுடைய தொழிற்சங்கம் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை அனைத்து ஆட்டோ ஓட்டுநர்களையும் ஒன்றிணைத்து அனைத்து சலுகைகளையும் செய்து வருகிறோம். நன்றி. எல்லாமே கவராது நேஷனல் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியன் ட்ரேட் யூனியனுடைய
விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டவர்கள் மாற்றுக் கட்சிகளில் இருந்து 200க்கும் மேற்பட்டோர் அக்கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்தனர். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நடுவனந்தல், கொள்ளார், ஆல கிராமம் ஆகிய ஊராட்சிகளில் இருந்து திமுக, பாமக, தமிழக வெற்றிக் கழகம் உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளில் இருந்து 200க்கும் மேற்பட்டோர் அக்கட்சிகளில் இருந்து விலகி தீவனூரில் உள்ள மயிலம் மேற்கு ஒன்றிய அதிமுக கட்சி அலுவலகத்தில் நியூஸ் ஜே தொலைக்காட்சியின் நிர்வாக இயக்குநர் CV ராதாகிருஷ்ணன் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மயிலம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் புளியனூர் விஜயன் செய்திருந்தார். இதில் மயிலம் மேற்கு ஒன்றிய கழகத்திற்குட்பட்ட ஒன்றிய அதிமுக நிர்வாகிகள் மற்றும் சார்பு அணி நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். திண்டிவனம் அடுத்த கோனேரிக்குப்பத்தில் உள்ள சரஸ்வதி சட்டக் கல்லூரியில் சட்டம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் குறித்த ஒருநாள் பன்னாட்டு பயிலரங்கம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த கோனேரிக்குப்பத்தில் உள்ள சரஸ்வதி சட்டக் கல்லூரியில் சட்டம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் குறித்த ஒருநாள் பன்னாட்டு பயிலரங்கம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மருத்துவர் ராமதாஸ், கல்வி அறக்கட்டளையின் அறங்காவலர் குழு உறுப்பினர் முனைவர் சிவபிரகாசம் முன்னிலை வகித்தார். கல்லூரி முதல்வர் முனைவர் அசோக்குமார் வரவேற்றார். சிறப்பு விருந்தினராக அமெரிக்கா சிங்குவா பல்கலைக்கழக பேராசிரியர் முனைவர் உபேந்திரா தேவ் ஆச்சாரியா பங்கேற்று சிறப்புரையாற்றினார். சட்ட பல்கலைக்கழக பேராசிரியர்கள் முனைவர் ராஜலட்சுமி, முனைவர் ராஜ வெங்கடேசன், முனைவர் பிரேமா, முனைவர் பல்லவி தேவி ஆகியோர் கருத்துரை வழங்கினர். முதன்மை நிர்வாக அலுவலர் சிவக்குமார் வாழ்த்துரை வழங்கினார். சட்டக்கல்லூரி நிர்வாக அலுவலர் ரவிச்சந்திரன் நன்றி கூறினார். நிகழ்ச்சியில் பேராசிரியர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். Congratulations for studying law, to dedicating yourself to create a just society. That I have learned very briefly about Saraswati Law College, and what I have learned, I am